நெருக்கடி அதிகமாகிக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் தட்பவெப்பநிலையும் மாறிக்கொண்டே செல்கிறது. இந்த மாறுதல் காரணமாக ஏற்படும் வெப்பத்தினால் உண்டாகும் உடல் வியர்வையை கட்டுப்படுத்தவும், வியர்வையினால் வெளியாகும் உடலின் துர்மணத்தை கட்டுப்படுத்தவும் 5000 ஆண்டுகளுக்கு முன் முகமதியர்களால் கண்டுபிடிக்கப்பட்டதே வாசனை திரவியங்கள். இந்த மாதிரியான வாசனை திரவியங்கள் எதிலிருந்து எப்படி தயாரிக்கப்படுகிறது என்பதை பற்றி பார்ப்போம். வாசனை திரவியங்கள் பொதுவாக மலர்களிலிருந்து உருவாக்கப்படுகிறது. மல்லிகை, ரோஜா, சந்தனம் ஆகியவற்றிலிருந்து எடுக்கப்பட்ட சாறுகளை மூலப்பொருளோடு கலந்து எடுப்பதுதான் வாசனை திரவியங்கள். முந்தைய காலத்தில் எண்ணெய் தன்மையோடு இருக்கும் இந்த திரவியங்களை காதுகளின் பின்புறம் மற்றும் கழுத்து பகுதிகளில் பயன்படுத்தி வந்தனர். தற்போது நாகரிக வளர்ச்சிக்கு ஏற்றாற்போல் தெளிப்பான் போல் பயன்படுத்துகின்றனர். மலர்களின் சாறுகள் மற்றும் கலப்பு மூலப்பொருட்களான ஆல்கஹால், எசன்சினல் எண்ணெய், எதிர்வினை மூலப்பொருள் மற்றும் BHT எனும் மூலப்பொருள் ஆகியவற்றை அயல் நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து சமநிலை சீதோஷ்ண நிலை உள்ள அறையில் பாதுகாப்போடு வைத்து தேவையான அளவுகளை எடுத்து கலவை இயந்திரத்தில் ஊற்றி 1 மணி நேரம் நன்றாக கலக்குகின்றனர். இவ்வாறு கலக்குவதனால் மூலப்பொருட்கள் ஒன்றோடு ஒரு சேர கலந்து பயன்பாட்டிற்கு ஏற்றாற்போல் மாற்றப்படுகிறது. இவ்வாறு கலக்கப்பட்ட இந்த ஒட்டுமொத்த மூலப்பொருட்களை 24 மணி நேரம் குளிர் அறையில் சேமித்து வைத்த பின்னரே கண்ணாடி சீசாக்களில் அடைக்க அனுப்புகின்றனர். ரோலான் என்று அழைக்கப்படும் சிறிய வகை கண்ணாடி சீசாக்கள் அனைத்தும் வியாபாரிகளின் விருப்பத்திற்கு ஏற்றபடி அவர்கள் கேட்கும் விதமாக முதலில் இங்கு வடிவமைக்கப்பட்டு
வடிவத்திற்கு ஏற்றபடி உருமாற்றப்பட்டு கொண்டு வரப்படுகிறது. இவ்வகை கண்ணாடி சீசாக்கள் அனைத்தும் மும்பையிலிருந்து தயார் செய்யப்பட்டு கொண்டு வரப்படுகிறது. பல மூலப்பொருட்களின் கலப்போடு தயார் நிலையில் இருக்கும் வாசனை திரவியங்கள் சேமிப்பு கலனிலிருந்து குழாய்கள் வழியாக சீசாக்களை நிரப்பும் இடத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் மற்றொரு சிறிய கலனுக்கு கொண்டு வரப்பட்டு நடைமேடை வழியாக மெல்ல நகர்ந்து வரும் அழகான கண்ணாடி சீசாக்களில் குழாய்களின் மூலம் சரியான அளவுகளில் வேக்குவம் ஃபில்லிங் முறையில் நிரப்பப்பட்டு மற்றொரு நடைமேடை வழியாக அனுப்பப்படுகிறது. திரவியம் நிரப்பப்பட்ட சீசாக்கள் அதற்கான நடைமேடை வழியாக நகர்ந்து வரும் சமயத்தில் அதற்கான தெளிப்பான், உறிஞ்சிகள் மற்றும் மேல் மூடிகள், பக்கவாட்டு அடையாள அட்டைகள் ஒட்டப்பட்டு ஓரிடத்தில் அளவுகள் மற்றும் முழுமைப்படுத்தல் சரிபார்க்கப்பட்டு அதற்கான அட்டை பெட்டிகளில் அடுக்கி வைக்கப்பட்டு ஓரிடத்தில் மொத்தமாக கொண்டு செல்லப்பட்டு சேமித்து வைக்கப்படுகிறது. வாசனை திரவியங்களை சீசாக்களில் அடைப்பதற்கு முன்னர் தயார் செய்யப்பட்ட திரவியங்களில் இருக்கும் ஆல்கஹால் அளவு, மூலப்பொருளின் அளவுகள், தரம், மணம் ஆகியவற்றை அதற்கான பரிசோதனை கூடங்களில் ஆய்வாளர்களைக் கொண்டும் வல்லுநர்களைக் கொண்டும் சரிபார்க்கப்பட்ட பின்னரே சீசாக்களில் நிரப்ப ஆயத்தப்படுத்தப்படுகிறது. நான் இங்கே குவாலிட்டி கண்ட்ரோல் மேனேஜராக இருக்கிறேன். இது வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் லேப். இங்கே வந்து பர்ஃப்யூம் தயார் பண்ணுறதுக்கு தேவைப்பட்ட ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் இங்கே டெஸ்ட் பண்ணுறோம். இதில் பர்ஃப்யூம் தயார் பண்ணுறதுக்கு நிறைய ரா மெட்டீரியல்ஸ் தேவைப்படும். முக்கியமாக 2 விதமான டெஸ்ட் பண்ணுறோம். ஒன்று வந்து ஆல்ஃபேக்டரி அசஸ்மெண்ட் அல்லது ஸ்மெல்லிங் டெஸ்ட். ஸ்மெல்லிங் டெஸ்ட் வந்து ஸ்மெல்லிங் ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணிட்டு ஸ்மெல் பண்ணுறோம். இது வந்து ஸ்மெல்லிங் ஸ்ட்ரிப். இது வந்து பர்ஃப்யூமில் டிப் பண்ணிவிட்டு ஸ்மெல் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்மெல் பண்ணுறதுனால நமக்கு பர்ஃப்யூம் வெதர் ரிக்வயர்டு குவாலிட்டியாக இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். இது இல்லாமல் இன்னும் 2 இன்ஸ்ட்ருமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுறோம். முக்கியமாக பண்ணுறது வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ஓகே, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து டென்சிட்டி மீட்டர் யூஸ் பண்ணிவிட்டு மெஷர் பண்ணுவோம்.
ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து ரெஃப்ராக்டோமீட்டர் யூஸ் பண்ணிவிட்டு மெஷர் பண்ணுவோம். இது இல்லாமல் இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து கேஸ் க்ரோமட்டோகிராஃப் அல்லது ஜிசி. இந்த மெஷின் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு பர்ஃப்யூமில் எத்தனை ரா மெட்டீரியல்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ பர்ஃப்யூம் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் மிக்சர். இதில் வந்து நிறையா 60 to 100 மெட்டீரியல்ஸ் இருக்கும். ஒரு மெட்டீரியல் எந்த அளவில் இருக்குன்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை குவாலிட்டி கண்ட்ரோலில் ஏதோ ஒரு பொருள் மிஸ் ஆனால் இந்த டெஸ்ட் வந்து இந்த டெஸ்ட் யூஸ் பண்ணிவிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் த கேஸ் குரோமட்டோகிராஃப் ரிப்போர்ட். இதில் வந்து ஒரு பீக் வந்து ஒரு அரோமா கெமிக்கல் ஏதோ ஒரு பீக் மிஸ்ஸாக இருந்தால் இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். திஸ் இஸ் த பெஸ்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் டெஸ்ட் ஃபார் பர்ஃப்யூம்ஸ். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ரா மெட்டீரியல்ஸ் ஃபினிஷ் ப்ராடக்ட்ஸ் ஆல்சோ இங்கே டெஸ்ட் பண்ணுறோம். ஃபினிஷ் ப்ராடக்ட்ஸுக்கு இதே மாதிரி தான் டெஸ்ட் பண்ணுறது. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அண்ட் கேஸ் க்ரோமட்டோகிராஃபி அனாலிசிஸ். இதெல்லாம் ரா மெட்டீரியல்ஸ். தீஸ் ஆர் தி ரா ஃப்ரேக்ரன்சஸ். இது வந்து ஆல்கஹால். முக்கியமாக யூஸ் பண்ணுற ரா மெட்டீரியல் வந்து ஆல்கஹால், இத்தைல் ஆல்கஹால். ரா மெட்டீரியல்ஸ் இல்லாமல் கலர்ஸ் கூட யூஸ் பண்ணுறோம். ஃபினிஷ் ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லாம் கலர் யூஸ் பண்ணுறோம். வி ஹாவ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். ஒரு பர்ஃப்யூமுக்கு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி கலர் சூஸ் பண்ணிவிட்டு கலர் மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ தீஸ் ஆர் தி வேரியஸ் கலர்ஸ். இதெல்லாம் சாம்பிள் பர்ஃப்யூம்ஸ். வி ரிசீவ் சாம்பிள்ஸ் ஃப்ரம் வேரியஸ் பர்ஃப்யூமர்ஸ். ஸோ அவங்கெல்லாம் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் எவாலுவேஷன் பண்ணிவிட்டு எங்களுக்கு தேவைப்பட்ட பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுவோம். ஸோ தி செலக்டட் பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் ஃபினிஷ் ப்ராடக்ட்ஸை கன்வெர்ட் பண்ணுவோம். இதெல்லாம் பலவிதமான ஃபினிஷ் ப்ராடக்ட்ஸ். முக்கியமாக இது வந்து ஃபார் பேபிஸ், பேபி ப்ராடக்ட்ஸ். இட்ஸ் கால்டு தாரா பேபி கலோன்ஸ். ஆல்கஹால் பேஸ் பண்ணி ஆல்கஹால் இல்லாமல் கூட ப்ராடக்ட்ஸ் தயார் பண்ணுறோம். ஆல்கஹால் இல்லாமல் பண்ணுறது வந்து அத்தர்ஸ்ன்னு சொல்லுவோம், ஆர் பர்ஃப்யூம் ஆயில்ஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் ஆல்கஹால் யூஸ் பண்ணி பண்ணுற ஃப்ரேக்ரன்சஸ் வந்து ஸ்ப்ரேஸ்ன்னு சொல்லுவோம். முக்கியமாக 2 விதமான பர்ஃப்யூம்ஸ் தயார் பண்ணுறோம். ஒன்று வந்து ஆல்கஹால் பேஸ்ட், இன்னொன்று வந்து நான் ஆல்கஹாலிக் பேஸ்ட். ஸோ ஆல்கஹால் பேஸ்ட் பர்ஃப்யூம்ஸ்க்கு வந்து ரா மெட்டீரியல்ஸ் இத்தைல் ஆல்கஹால், பியூரிஃபைடு வாட்டர், raw perfume and antioxidant and colors. So customers required as per customers requirement we choose the products and we make the finished products. Okay. Non alcoholic products ku vandu perfumes, raw perfume and then bases use பண்ணுவோம் and colors use பண்ணுவோம். So இதுவும் as per the customers requirement we choose the fragrances and also the colors as per the design. எங்கள் ஃப்ரேக்ரன்சஸ் வந்து they are non-allergic, non-toxic. ஏன்னா நாங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் ஃப்ரேக்ரன்ஸ் அசோசியேஷன் கைட்லைன்ஸை யூஸ் பண்ணிவிட்டு எல்லா ஃப்ரேக்ரன்சஸை யூஸ் பண்ணுறோம். இது வந்து இன்டர்நேஷ்னல் ஃப்ரேக்ரன்ஸ் அசோசியேஷன் வந்து ஷார்ட் ஃபார்மில் இஃப்ரான்னு சொல்லுவோம். தீஸ் ஆர் ஆல் non-toxic and skin friendly fragrances. மல்லிகை மற்றும் ரோஜா இதழ்களில் எடுக்கப்படும் சாறுகளின் கூட்டுக் கலவைதான் அத்தர் என்று அழைக்கப்படும் வாசனை திரவியமாகும். உலக நாடுகளில் மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கும் இத்திரவியம் கண்ணாடி சீசாக்களில் மற்றும் 8 மில்லி லிட்டர் கொள்ளளவுகளில் மட்டுமே தயார் செய்யப்பட்டு உலகம் முழுவதும் அனுப்பப்படுகிறது. இந்நிறுவனத்தின் தயாரிப்புகளில் மிகச் சிறந்ததும் இதுவே. வாசனை திரவியங்கள் பொதுவாக 30 மில்லி லிட்டர், 60, 100 மில்லி லிட்டர் அளவுகளில் உலகத் தரம்மிக்க பல்வேறு விதமான வடிவமைப்பை கொண்ட கண்ணாடி சீசாக்களில் அடைக்கப்பட்டு தேவைக்கேற்றபடி அடையாள அட்டைகளை அலுமினிய தகடுகள் கொண்டோ காகித ஒட்டுவான்கள் கொண்டோ அலங்கரிக்கப்பட்ட கண்ணாடி காகிதங்கள் மூலம் மேல் உறை மூடப்பட்டு ஒட்டுமொத்தமாக பெரிய அட்டை பெட்டிகளில் தனித்தனியாக அடைக்கப்பட்டு
சேமிப்பு கிடங்கிற்கு அனுப்பப்படுகிறது. பின்னர் இங்கிருந்து தேவைக்கேற்றபடி வியாபார நோக்கில் சந்தைக்கு அனுப்பப்படுகிறது. இங்கு தயாராகும் உற்பத்தி பொருளின் பெருமளவு, அதாவது 80 விழுக்காடு வாசனை திரவியங்கள் அரேபியா, ஆப்பிரிக்கா, நைஜீரியா, ஆஸ்திரேலியா, இலங்கை ஆகிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. வகை வகையான வாசனை திரவியங்கள் மட்டுமல்லாது கேசப்பொலிவு, பாதுகாப்பு, புத்துணர்ச்சி ஆகியவற்றை கூட்டி உடலின் வியர்வை தன்மையை குறைக்க பயன்படும் முகப்பூச்சு பவுடரும் இங்கு தயார் செய்யப்படுகிறது. முகப்பூச்சு பவுடர்கள் தயாரிப்பிற்கு தேவையான மிக முக்கியமான மூலப்பொருட்கள் சோப் ஸ்டோன் என்பதாகும். நிலத்திலிருந்து 500 அடி ஆழத்தில் கிடைக்கும் மக்னீசியம், அலுமினியம், சிலிகேட் ஆகியவற்றை உடைத்து எடுத்து பவுடராக மாற்றுகின்றனர். இப்படி மாற்றப்பட்ட இந்த பவுடருடன் வியர்வையை உறிஞ்சும் தன்மையுள்ள மூலப்பொருள், ஈரப்பதத்தை நீக்கும் மூலப்பொருள் மற்றும் நுண்கிருமிகளை அளிக்கும் மூலப்பொருள், வாசனை திரவியம் ஆகியவற்றை சேர்த்து நன்றாக கலக்கி ஒரு நாள் அப்படியே விட்டுவிடுகின்றனர். மூலப்பொருட்கள் அனைத்தும் ஒன்றோடு ஒன்று நன்றாக கலந்த பின்னர் அதனை இயந்திரத்தில் கொட்டி சலித்து எடுத்து அதன் பின் பிளாஸ்டிக் குடுவைகளில் அடைக்க அனுப்புகின்றனர். இவ்வாறு சலிப்பதனால் அதிலுள்ள மாசுகள் நீக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் மேலும் நைஸாக மாற்றப்படுகிறது. இம்முறையில் சலித்து எடுக்கப்படும் இந்த பவுடரை 3 கிராம் பிளாஸ்டிக் உரைகளிலும் 50 கிராம் மற்றும் 150 கிராம் அளவிற்கு பிளாஸ்டிக் குடுவைகளிலும் நிரப்புகின்றனர். மேலே உள்ள இயந்திரத்தின் வழியாக வெளியேறும் இந்த பவுடர் நடைமேடை வழியாக கொண்டு வரப்படும் பிளாஸ்டிக் குடுவைகளில் நிரப்பப்பட்டு அடுத்த கட்டமான மேல் மூடிகள் போட அனுப்பப்படுகிறது. பின்னர் அங்கிருந்து மற்றொரு நடைமேடை வழியாக வெளிவரும் இந்த குடுவைகளின் பக்கவாட்டில் நிறுவனத்தின் அடையாளச் சீட்டு ஒட்டப்பட்டு வெளியே அனுப்பப்பட்டு அட்டை பெட்டிகளில் அடைக்கப்படுகிறது. இயந்திரத்தின் உதவியோடு மிக நேர்த்தியாக தயார் செய்யப்படும் இந்த பிளாஸ்டிக் குடுவைகளை மொத்தமாக ஓரிடத்தில் சேமித்து வைத்த பின்னர் தேவைக்கு ஏற்றாற்போல் விற்பனைக்காக வியாபார தளத்திற்கு அனுப்புகின்றனர்.
இந்நிறுவனத்தின் மற்றொரு சிறந்த தயாரிப்பு மருத்துவ குணம் கொண்ட எண்ணெய். தேங்காயிலிருந்து தயாராகும் எண்ணெயுடன் கரிசலாங்கண்ணி, பொடுதலை, சோற்றுக்கற்றாழை, வேப்ப இலை, செம்பருத்தி, நெல்லிக்காய், மருதாணி ஆகியவற்றை ஒன்றாக சேர்த்து 6 மணி நேரம் கொதிக்க வைத்து அதிலிருந்து எடுக்கப்படும் காட்டு எண்ணெய்களை எடுத்து மற்றொரு கலனில் மாற்றி அதனுள் மாசுகள் அகற்றப்பட்டு சுத்தப்படுத்திய பின்னர் கண்ணாடி குடுவைகளில் நிரப்ப அனுப்புகின்றனர். ஆயிரத்து 1992 நிறுவப்பட்ட இந்த நிறுவனம் தரத்திற்கான ISO சான்றிதழையும் சுற்றுச்சூழல் ஆரோக்கியத்திற்கான தரச் சான்றிதழையும் பெற்ற சிறந்த நிறுவனமாகும். பணியாளர்களின் ஒற்றுமை, கடமை உணர்வு, ஒழுக்கம், உழைப்பு ஆகியவற்றை மையமாக கொண்டு செயல்படும் இந்த நிறுவனத்தின் பணிகள் துவங்குவதே பிரார்த்தனையில்தான். இத்தகைய செயலே தங்களின் வெற்றிக்கு காரணம் எனச் சொல்லும் இந்நிறுவனத்தில் வியாபாரிகளுக்காக தனியிடமும் ஒதுக்கப்பட்டு பலவண்ண வடிவ கண்ணாடி சீசாக்கள், மேல் உரைகள் காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற வாசனை திரவிய தயாரிப்பு நிறுவனங்கள் தமிழகத்தில் சுமார் 10 முதல் 15 வரை இயங்கி வருகிறது. சென்னையில் மட்டும் 6 நிறுவனங்கள் செயல்படுகின்றன. இங்கு தயாராகும் வாசனை எண்ணெய் நிறுவனங்கள் தமிழகத்தில் சுமார் 100 உள்ளன. சென்னையில் 30 நிறுவனங்கள் இயங்குகின்றன. இங்கு தயாராகும் எண்ணெய்கள் 5 மில்லி லிட்டர், 50 மில்லி லிட்டர், 100 மில்லி லிட்டர், 200 மில்லி லிட்டர், 250 மில்லி லிட்டர் என பல அளவுகளில் தயாராகி உள்ளூர் வியாபார தளத்திற்கு மட்டுமல்லாது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியும் செய்யப்படுகிறது.